ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ், என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலியை பற்றி கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஒரு சிலதுக்கு என்னால் முடிஞ்சது மனசிலிருந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே பாருங்கள். நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வீடியோ ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் இருந்து தான். ஸோ ஒரு தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், கையில் தூக்கி பிடிச்சி நில்லுங்க அப்படின்னு. அதுக்கு தான் இப்படி அப்படியே வச்சுட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறது கிங் ஃபிஷ். இது வந்துட்டு நம்ம சிதம்பரம் மார்க்கெட்டு தான். இது பேக் சைடில் வந்து க்ளீனிங் ஏரியா இருக்கும் இல்லையா, அங்கே நான் எப்போதும் இந்த அக்கா கிட்ட தான் க்ளீன் பண்ணுவேன். இவங்க கட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குயிக்காகவும் கட் பண்ணி கொடுத்துருவாங்க, அதே சமயம் ரொம்ப நீட்டாக கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் ஃபைனலாக இந்த அக்காவை காமிக்கிறேன். நீங்கள் யாராவது வந்தீங்கனாலும் இந்த அக்கா கிட்ட கொடுங்க. இந்த டைம் தான் வந்துட்டு நாங்களாகவே கிளம்பி வந்துடுறது ஃபிஷ் மார்க்கெட்டுக்கெலாம். நாங்கள் எப்போ தான் கற்றுக்கிறது, நானே கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் ஓரளவுக்கு நானே வந்து கொஞ்சம் நல்லா தான் வாங்குகிறேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன் மீன். ஆனால் ரேட்டெல்லாம் கேட்க தெரியாது. பட் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீனாக பார்த்து வாங்குறதுக்கு கொஞ்சம் கற்றுருக்கேன். இருந்தாலுமே வாங்கி முடிச்சுட்டு ஒரு முறை இந்த க்ளீன் பண்ணுற அக்கா கிட்ட கேட்பேன், நல்ல மீனாக இது சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அக்கா பாய். பாய் பாய் பாய். இந்த அக்கா கிட்ட தான் வந்து இந்த கிங்ஃபிஷ் வந்து வாங்கியிருந்தேன். என்ன தான் வந்துட்டு எல்லோரும் நல்ல மீனாலும் எனக்கு அதை சமைச்சு சாப்பிட்ற வரைக்கும் ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒன்றும் ஏமாந்துடலையே அப்படிங்கிற மாதிரி. என்ன மாதிரியே உங்களுக்கும் தோணியிருக்கா? நீங்களும் மீன் வாங்குறதெல்லாம் ஃப்ரெஷ்ஷரா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோடு வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த விலாக் வந்து நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு வந்து மறுநாள் எடுக்கிற விலாக் தான். நான் வேலூர் போயிட்டு வரும்போதே இந்த முட்டை மிட்டாய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து அந்த சைடில் நல்லாவே ஃபேமஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். நல்ல நேரம் பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து சின்ன குட்டி ஒரு பாக்ஸை முடித்து வச்சுருக்கு. சரி, இன்னொரு பாக்ஸ் இருந்ததுனால ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. என்னடா முழுசாக முடிச்சிட்டியான்னு கேட்டதுக்கு தான் அப்படி என்னையை பார்த்து ஒரு லுக்கு விட்டான். ஓகே, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் இன்னொரு பாக்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வெளில போயிட்டு வந்ததுக்கும் அதுக்கும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த முட்டை மிட்டாய் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இல்லை இப்போ தான் கேள்விப்படுறீங்களா, இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த சைடில் வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இந்த மாதிரி செடி வைக்கிற மாதிரி. நான் துணியெல்லாம் காயப்படுவேன். முன்னாடி விலாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அங்கே எவ்வளோ மணி பிளான்ட்ஸ் வந்து வளர்ந்து ஃபுல்லாகவே அந்த இடமே வந்து மூடி போச்சு. விண்டோலாம் மணி பிளான்ட் வந்திருக்கு. இது வந்து அப்பா எப்போதும் வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு என்கிட்ட கேட்பாங்க, வெட்டாதீங்கன்னு சொல்லுவேன்னா, அதனால பார்த்திங்கன்னா அப்படியே விட்டு வச்சுருக்காங்க, நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதை ஒரு ஆள் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பணும். அண்ட் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கும் சர்வீஸ் கிச்சனுக்கு வந்துட்டேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு நான் மாடலர் கிச்சனில் எதுவுமே பெருசாக நிறையா வேலைகள் பண்ணிவிட்டு கிளம்புற நேரத்தில் துடைச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறனால நான் இங்கேயே டக்குன்னு முடிச்சிடுறது. ஹரிபரி குக்கிங்காக இருக்கிறதுனால டக்குன்னு முடிச்சிடுறது. இதுக்கப்புறம் வந்து செட்டில் ஆகும்போது மாடலர் கிச்சன்லேயே செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. யூஸ்வலாக நம்ம வைக்கிற மாதிரி எப்பயும் செய்கிற மீன் குழம்பு, செம்மையான மீன் குழம்பு வச்சாச்சு. வஞ்சிர மீனோட தலை அண்ட் வால், அப்புறம் அதோட பீசஸ், அப்புறம் வந்துட்டு இந்த குழம்புக்குன்னு கொஞ்சம் மீன் அதெல்லாம் போட்டு தான் வந்துட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து அப்படியே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கிங்கு ஃபிஷ் அப்படின்னாலே அது எப்படா சமைச்சி முடிப்போம், எப்படா சாப்பிடுவோங்கிற மாதிரி எல்லாம் ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம் வீட்டில். இந்த மீன் வந்து நான் எப்படி பொரிக்கிறேன்னா, நல்ல ஒரு பெரிய ஒரு வானல் இருக்குது. ஸோ அந்த வானலில் தோசை தவா மாதிரி நல்லா அகலமாக இருக்கனால இதில் பொரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எண்ணெய் அங்கே இங்கே ஸ்பில் ஆகாமல் கொஞ்சம் ஈஸியாக பொரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஆயில் சேர்த்துட்டு அப்படியே வந்துட்டு நல்லா வடையாக இருக்கிற இந்த மீனை வந்து வச்சுட்டேன். ஸோ இது ஒரு சைடு வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம்.
எனக்கு இங்கேருந்து குக்கிங் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா காமிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு டோரு வந்து நல்லா திறந்து வச்சுக்கலாம். அப்பப்போ வெளில எட்டி பார்க்கலாம். நான் உங்களுக்கு அந்த இதை காமிக்கிறேன். நாங்கள் இங்கே இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத. இந்த சைடு வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. மீன் ஆனோம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஒரு கருவேப்பிலை போட்டு இது வந்து இறங்கியாச்சு. நான் வந்து ஏன் இது வெளுப்பாக இருக்குது அப்படின்னாக்கா தேங்காய் பால் சேர்த்துருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. இப்படி பொரிஞ்சிட்ருக்கு. சூப்பராக பொரிஞ்சிட்ருக்கு. சார் ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? அவன் சைக்கிள் ஓட்டினான், அங்கே போய் நின்று வந்தேன், அது ஹாட் ஆகிடுச்சு. வந்துடும். உங்களுக்கு சர்வீஸ் கிச்சன் பிடிச்சிருக்கா? ஆமாம், இதில் தான் நம்ம அதிகமாக நிற்கிறோம். இந்த கிச்சன் வந்து அப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாமா? நேச்சுரல் தெரியும், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அப்பப்போ அப்படி போயிட்டு அந்த பக்கம் அப்படி நின்றுக்கலாம். இங்கே மாடு, ஆடு, நாய் எல்லாத்தையும். சரி, இந்த மவுண்டன் மலை தெரியும். அப்படியே மேகம் வந்து அந்த இடத்துல அப்படியே மேகம் வந்து அந்த மலையில மொட்டி மோதி அப்படியே போகுது. அங்கதான் ஒரு மவுண்டன் இருக்குன்னு நாங்க நினைச்சுக்குவோம். ஆனா அங்கதான் எங்க வீடு இருக்கு. அங்கதான் ஒரு பெரிய டேம் தெரியுதா? அதோ டேம் தெரியுது. டேம்ல அப்படியே தண்ணி மாதிரி நிக்குது. அப்புறம் இந்த பக்கம் எங்க கார்டனை பாத்துக்கலாம். ஆமா, இங்க பார்த்தோம்னா அந்த சிங்கம் புலி எல்லாம் அந்த இடத்துல அப்படியே நிக்கும், வெளிய பார்க்கலாம். ஆமா, அப்படி இப்படி சொல்லிட்டு நாங்க அப்படியே இங்க கொஞ்ச நேரம் நின்றுட்டு திரும்பி போய் எங்க குக்கிங்க பார்த்துட்டு ஆத்துல மீனை பிடிச்சி அப்படியே பொரிச்சு அப்படியே சாப்பிடுவோம். என்ன உருட்டுறாங்க பாருங்க. இவ்வளவு கற்பனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி லொகேஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னோட லொகேஷன் ரொம்ப பிடிச்சி தான் இருக்கு. திருப்பா மூட்டை திருப்பா இன்னொரு வாட்டி. ஆனா போதும்னு நினைக்கிறேன். போதும் இந்த ஒரு திருப்பி மீன் எடுத்துடலாம். எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து இது இருக்குது அது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழ்ந்து பழகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் எல்லாமும் இருந்துராது இல்லையா? அதனால் நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன். நமக்கு இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இது இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது இல்லைன்னா நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கிடையாது. இருக்கும்போது எல்லாமே இருக்கும், இல்லைங்கிறம்போது அது ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம லைஃப்பை வந்து ஜாலியாக சந்தோஷமாக சர்வே பண்ணணும். இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களில் எத்தனை பேர் இதே மாதிரி டைப் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபிஷ் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வச்சு மாங்காய்லாம் வச்சு சூப்பராக வந்து லஞ்சை முடிச்சாச்சு. அண்ட் சைக்கிள் குட்டி வந்து இப்போ வந்து சைக்கிள் எடுத்து ஓட்டுறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான். போன டைம் வந்து இந்த சைக்கிள் நான் இந்தியாவில் இருக்கும்போது ஹபி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவனுக்கு அப்போ சைக்கிள் ஓட்டுற மூடும் இல்லை, அவன் கேட்கவும் இல்லை, ஆனால் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆனால் கேட்காம ஒரு பொருளை வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது கூட ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த பீரியடில் வந்து அவன் ஓட்டுறான், ஆனால் வந்து சைக்கிள் வந்து அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. சைக்கிள் வந்து இங்கேயே கடந்ததில் ஸ்பாயில் ஆகிடுச்சு. நான் கூட சொன்னேன், அடுத்த டைம் வரும்போது ஓட்டலாம் வேறு சைக்கிள் எடுத்து, இது வேண்டாம் அப்படின்னு. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்காப்புல. ஆனால் யாருமே பிடிச்சி விடாமல் சைட்லேயும் வீல் இல்லாமல் அவனே வந்து கற்றுக்கிட்டான். அவனாக எடுத்து ஓட்டி அது வந்துட்டு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது பார்க்கும்போது. எனக்கு என் பிள்ளைய சைக்கிள் ஓட்டுது, ஆனால் நாங்கள் சொல்லியே கொடுக்கல, அவனாகவே ஓட்டிட்டான். அதுக்கப்புறம் செயின் வந்து கழண்டிடுச்சு போல். அதுக்கு அவன் அண்ணங்காரன் போயிட்டு ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் வந்து மாட்டி கொடுக்குறான் பாருங்கள். Many hours later. இது வந்து அதிலிருந்து அப்படியே வந்து ஈவினிங் சரி காஃபி போடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த கிச்சனில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இங்கே வார்ம் லைட், அந்த ஸ்ட்ரிப் லைட் வார்ம் லைட் கொடுத்துருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கிச்சன் பண்ணிங்கனாலும் ஸோ அந்த லைட்டிங் வந்து கண்டிப்பாக வார்ம் லைட்டும் வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா. எனக்கு இந்த வார்ம் லைட்டில் இருந்து குக் பண்ண பிடிக்கும் அந்த நைட் டைமில். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், ஃபீல் குட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி காஃபி இங்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிரடியான நான்வெஜ்ஜி சமையலுக்கு தான் நான் வந்து சர்வீஸ் கிச்சனுக்கு போவேன். சிம்பிளாக டிஃபன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இங்கே தான் பண்ணுவேன். இங்கே பண்ணுறது எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். சரி அப்படின்ட்டு பால் ஊற்றி வச்சுட்டேன். பால் வச்சுட்டு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாலும் அந்த பழக்கம் மட்டும் போக மாட்டேது. ஸோ கிச்சனில் வந்துட்டு நம்ம ஏதாவது பால் காய்ச்சிரும் டீ போடுறோம் அப்படின்னாக்கா சைடில் வந்து நம்ம க்ளீனிங் ஏதாவது பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் வந்துட்டு இங்கே பாலை ஊற்றி வச்சுட்டு ஒரு பக்கம் அப்படியே தொடச்சி விட்டுட்ருக்கேன் கவுண்டர் டாப்பை.
ஸோ இங்கேருந்து வந்த பழக்கம் தான் அது. நம்ம நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த பழக்கம். ஸோ அது வந்துட்டு அப்படியே மண்டைக்குள்ளே நல்லாவே ஊறிடுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறமும் அது குறையவே இல்லை. ஒரு பக்கம் கண் வந்து இங்கே அழுக்கு இருந்தால் தொட, அங்கே இப்படி இருந்தால் எடுத்து வை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நியூ சப்ஸ்கிரைபர் இல்லையா, இப்போ புது சேனலில் என்ன பார்க்குறவங்க எல்லாரும் ரொம்பவே வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது. சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் வருது. இதே மாதிரியே சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னுமே நிறையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுக்கிடையே சகில் குட்டி வந்து சைக்கிள் முடிச்சுட்டு அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட வந்து அப்படி பேசுறது, சிரிக்கிறது, ஐஸ் வைக்கிறது எல்லாமே இந்த சின்ன பிள்ளைங்க தான் வந்து ஐஸ் வைக்கும் இல்லையா, அடுத்து ஏதாவது வேணும் அப்படின்னா ஐஸ் வைக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஐஸ் வச்சுட்டு போகிறான். காஃபி கூட ஸ்நாக்ஸ் எல்லாமே எதுவுமே பண்ணலை. ஏன்னா மதியம் சாப்பிட்டதே வந்து ஃபுல்லாக இருக்குது. செம்ம கட்டுன மாதிரி தான் இருக்குது. அதனால் காஃபி மட்டும்தான் போடுறேன். வேணும் அப்படிங்கிறவங்க பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு. இங்கே வந்ததுலேருந்தே சகீம் குட்டி வந்து இங்கே உள்ள இந்த ஓடிஜியில் வந்து எனக்கு கேக் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அது ஒரு நாள் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று பிளான் பண்ணாலுமே நாள் பத்த மாட்டேக்குது, நேரம் பத்த மாட்டேக்குது, வெளியில் போகிறதுக்கு நிறைய வேலை வந்துடுது. வீட்டில் இருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கிடையில் தான் உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி குட்டி விலாகெல்லாம் எடுக்கிறேன். ஒரு ப்ராப்பர் விலாகாக கொடுக்க முடியலனால என்னால் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக முடிஞ்சதுக்கு மேலேயே வந்து ட்ரை பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்குமே இன்னுமே என்கரேஜிங்காக இருக்கும். இன்னும் நிறையா விலாக் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. இந்தியா வந்ததுலேருந்தே நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து படிக்கிறேன். ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, அக்கா நீங்கள் இங்கே இந்தியா வீட்டிலே இருந்துருங்க, இங்கேருந்து விலாக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் எனக்குமே இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வராதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்போ நீங்கள் கிளம்புறீங்க, இல்லை இங்கே இருந்துருவீங்களா அப்படின்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் வந்து 1 மாதம் லீவுக்காக தான் வந்திருக்கேன். இவ்வளோ நல்ல கமெண்ட்ஸுக்கு அப்புறம் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறையா கருத்துக்களுக்கு அப்புறம் இன்னுமே வந்து அந்த மாதிரி ஒரு மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான கருத்துக்களும் வரதான் செய்யுது. எவ்வளோ தான் அதை நம்ம இக்னோர் பண்ணாலும், டெலீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தாலும் அதுபோல் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் வந்து என்னை பாதிக்குதோ இல்லையோ, நீங்கள் ஏன் வந்து அப்படி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ கூட இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கல. இருந்தாலுமே இதே மாதிரி உங்களுக்கு தோன்றதுனால இதில் வந்து கொஞ்சம் எனக்கு தோன்றதை சொல்கிறேன். நான் உண்மையாலுமே இப்போ நான் வந்து வெக்கேஷன் வந்தது அப்படிங்கிறதே வந்து என்னோடய அம்மா அத்தாவை பார்க்குறதுக்கு தான். எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஷார்ட் பீரியட் லீவ் கிடைச்சதில் நான் வந்து கிளம்பி வந்தேன். அப்படி இல்லைன்னா நான் மே மாதம் தான் வெக்கேஷன் வரலாம் அப்படிங்கிற ஒரு மெயினில் இருந்தோம். இப்போ நான் கிளம்பி வந்ததே அவங்கள பார்க்கறதுக்காக தான். அப்போ அவங்க என் கூட இல்லாமல் வேறு எங்கே இருப்பாங்க? இந்த பதில் வந்து உங்கள் அம்மா அத்தாயும் உங்களோட எப்பவும் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த பதில். இது நான் சொன்னேன்னா அடுத்த கொஸ்டின், ஏன் வந்து உங்கள் மதர் இன்லாவெலாம் நீங்கள் காமிக்க மாட்டேங்கிறீங்க? அவங்களுக்கு வந்து இந்த விலாகில் வீடியோஸில் இதெல்லாம் வர்றதில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம வந்து வற்புறுத்தி பண்ணவும் கூடாது. இன்னொன்று, நான் இங்கே இருக்கிற பீரியடில் நான் ஒரு 10 விலாக் எடுத்திருப்பேன். அந்த 10 விலாகில் என்ன என்னால் காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே என்னால் வந்துட்டு இந்த சோசியல் மீடியாவில், இந்த யூடியூப்பில் வந்து காட்ட முடியாது. ஒரு சில விஷயம் ஃபேமிலிக்குள்ளே இருக்கும்னா அது ஃபேமிலிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நல்லது. அது ஃபேமிலி தாண்டி நம்ம வெளியில் காமிக்கிறோம் அப்படின்னாக்கா அது நமக்கே தான் வந்து கெட்டதாக முடியும். அதனால நான் என்னால் எவ்வளோ இதில் காமிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி இருக்குதோ அவ்வளோ தூரம் தான் நான் இதில் காமிச்சிக்கிட்டு வரேன். இதையும் தாண்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப அன்பால் கேட்குறீங்க, பார்க்கணுங்கிற ஆசையில் கேட்குறீங்க. பட் உங்கள் ஆசை எனக்கு புரியுது, எனக்கும் ஆசை தான். ஆனால் வந்துட்டு என்னோடய ஒரு சுச்சுவேஷன் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் எக்ஸெட்ரா ரொம்ப டீப்பாக என்னோடய ஃபேமிலி அண்ட் பர்சனல் ஹபி ஃபேமிலியை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இதில் எனக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. நான் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுக்குமே வந்து ஆன்சர் பண்ண மாட்டேன்.
மேலோட்டமாக எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சோ அதை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இன்னுமே தெளிவாக சொல்லணும்னா எல்லோரும் எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க. அப்படி தான் அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க கடந்து வந்த பாதைகள் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அது அவங்கவுங்களுக்கு தான் புரியும். அதை அடுத்தவங்களோட புரிய வைக்க முடியாது. இதுக்கு மேலே புரிய வைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் வந்துட்டு நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையாகவும் இறைவனுக்கு அஞ்சும் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் இல்லையா, அதுவே சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் நம்ம வந்து விளாக் பார்க்கலாம். இங்கே வந்து தேர் கடை அப்படின்னு சொல்லுவாங்க, தேர் தரிசன கடை அப்படின்ட்டு அது போட்டிருந்தாங்க. சின்ன வயசில் வந்து இது எல்லாமே ரொம்ப ஆசைப்பட்டு வருவோம். ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா. இந்த கிளிப்ஸு அண்ட் பின்னு இந்த மாதிரி ஹேர் அக்சசரிஸ் அதெல்லாமே நிறைய வாங்கிறதுக்கு ஆசைப்படுவேன். ஆனால் இந்த டைம் வந்துட்டு சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு தான் வந்தோம். அதில் அங்கங்கே நடந்த அந்த அலப்பறைகள்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஹபியோட அலப்பறைகள் அப்படின்ட்டு அதையுமே பாருங்கள். நிறைய டிசைனாக இருந்துச்சு. பொம்பளை பிள்ளை ஒன்று இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங் தான் இங்கே வந்தப்பையும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா அவனுக்கு என்ன வேணும் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வாளுங்களை தான் கூட்டிகிட்டு வந்து டாய்ஸு கடைக்கு தான் போய் நிற்கணும். மற்றபடி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்க முடியாது இல்லையா. அதெல்லாம் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. அதை யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறது ஹையர் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஸோ இங்கே வந்துட்டேன். இந்த இரும்பு தாளிப்பு பேண்ட் பார்த்தேன். ஆனால் வந்து இது அப்பப்போ ரஸ்ட் வரும் இல்லையா, இது மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் வந்துட்டு நம்ம கேஸ்டிக் அயனில் கிடைச்சா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன வாங்கி கொடுத்தீங்க எனக்கு? உனக்கு அல்வா வாங்கி தரேன். ஏன் அல்வா கடை இருக்கான்னு தெரியலையே. எங்கே வந்தாலும் இந்த செராமிக்கோட பைத்தியம் என்னை விட்டு போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இந்த செராமிக் ஜார்ஸ் எல்லாம் பார்த்த உடனே அப்படியே வந்து நின்றுட்டேன். அப்படி வந்துட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. விறுவிறுக்க நடந்ததில் ஆப்போசிட்டில் டார்லிங்கை பார்த்தோன்னே அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் போய் ஏசி காற்று வாங்கிட்டு அப்படியே ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். இங்கே ஒரு செராமிக் ஷாப் இருந்துச்சு. இதில் வந்து என் மைண்ட்குள்ளே ஒரு சில கலர்ஸோடு நான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு எல்லாமே யூஸ்வலாக இருக்கிற கலர்ஸ் தான் இருந்துச்சு. அதனால் ஒன்றுமே வாங்கலை. மாறா, நீ ஜெயிச்சிட்ட மாறா. ஜெயிச்சிட்ட மாறா. இந்த தேர் கடையில் நான் வந்து ஒன்றுமே வாங்கலை. உங்கள் அம்மா உனக்கு வாங்கி கொடுத்து கெட்டடிச்சு வச்சுருக்காங்க, புரியுதா? நான் எவ்வளோ உன்னை அழகாக அழைச்சிட்டு பத்திரமா அழைச்சிட்டு வந்திருக்கேன் பாரு. A few minutes later. சூர்யாவோட டைலாக் தான் இப்போ ஹப்பி சொன்னாங்க, மாறா நீ ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன வேணாலும் வாங்கிக்கோன்னு சொல்லியும் நான் ஒன்றுமே வாங்காமல் வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்தான். பட் என்ன வாங்குறதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ ஒன்றுமே வாங்காமல் வந்துட்டு நாங்கள் இங்கே வந்தது வந்து ஐபாக்கா வந்துட்டோம். ஸோ இங்கே ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு வந்தோம். பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்குது. நாங்கள் பைக்கில் வந்ததுனால நாங்கள் 2 பேர் தான் கிளம்பி வெளில வந்தோம். பசங்க 2 பேரும் வந்து வீட்டில் இருக்காங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது ஐஸ்கிரீம் வேண்டாம் வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் போகிறதுக்குள்ளே மெல்ட் ஆகிடும். சரி நாளைக்கு கூப்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு நானே என் மனசுக்கிட்ட சொல்லி என் மனசை தேத்திட்டு இங்கே இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டு தனியாக கிளம்பி வந்தோம். கடைசியில் இங்கே வர்ற ஐடியாவே இல்லை. ஆனால் இந்த சைடாக வரும்போது இபாக்கோ கண்ணில் பட்டுடுச்சு. அப்புறம் இது சாப்பிடாமலும் போக முடியாது இல்லையா, இபாக்கோ கோச்சிக்கும் இல்லையா. அதனால் சரி இப்போ சாப்பிட்ருவோம், நாளைக்கு கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹபிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இரி வீட்டுக்கு வா, உன்னை மாட்டி விட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க வேறு என்னை டென்ஷன் ஆக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு சகில் குட்டிலாம் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அதனால. ஆனால் வீட்டில் நடந்ததே வேறு. பரவாயில்ல நாளைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக இருந்துருச்சு பிள்ளைங்க. ஆனால் வாங்கின பல்ப் என்னமோ ஹபி தான் வாங்கினாங்க. கொடுமை பசங்களை விட்டுட்டு திருட்டுத்தனமாக ஒரு எமர்ஜென்சின்னு என்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டு, மக்களே பாருங்கள் சாப்பிட்றத பாருங்கள், இது செல்லத்துக்கே அடுக்குமா? இதுதான் எமர்ஜென்சியா? என்ன 2 இது வச்சுருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. நாங்கள் நம்பணும். நம்ம கட்டி போங்க. எனக்கு கொடுக்காம திங்கிற உங்கள்கிட்ட கொடுத்தா பாதி காலி பண்ணிடுவீங்க. பாருங்க மக்களே, எனக்கு என்ன ஐஸு, உங்களுக்கு இது சாப்பிட்டு போனா பார்த்து
ஓகே. ஐயோ அம்மா, கண்ணில் ஒரு பொலிவு பற்றியா? இப்போ சைஸுக்கு தான் ஒரு ஐஸ்கிரீம் வாய்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும் உனக்கு சாப்பிடுன்னு சொல்லிட்டு. எடுக்கணும்னு உனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதை சாப்பிட்டுட்டு நீங்க இதுக்கு பங்குக்கு வரக்க கூடாது. ஏன் நம்பிக்கை வந்துச்சு? இந்த சைஸையும் பாருங்க, இந்த சைஸையும் பாருங்க. அது நல்லா இருக்குல்ல? போச்சு போச்சு போச்சு. எப்படி இருக்கு? இது ஸ்வீட் கம்மியாக தானே இருக்கு. ஆர்டர் பண்ணும்போது நீ எதையாவது ஆர்டர் பண்ணிக்கோ, நான் எதையாவது ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு ஆர்டர் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த பொண்டாட்டி சாப்பிட்றத பிடுங்கி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு திருப்தியே கிடைக்கும் போல இருக்குது. இல்லை இவங்க மட்டும்தான் இப்படியா, எல்லார் வீட்லேயும் இப்படி தானா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே விலாகில் வந்துட்டு குட்டீஸை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். அதெல்லாமே அடுத்தடுத்து வர விலாகில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.